அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசினியர்களுக்கு சூறாவளி போல் சுழன்று அடித்து கொண்டிருக்கும் உங்களுடைய வாழ்வில் ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு வாரமா தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குது. அந்த வகையில தனுசு ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பு தனுசு ராசினியர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மிதுனத்தில் சுக்கிரனும் குருவும் இணைந்து குரு சுக்கிர யோகத்தை ஏற்படுத்துகிறாங்க. அதே போல் கடகத்தில் சூரியனும் புதனும் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துகிறாங்க. இந்த வாரத்தினுடைய பிற்பகுதியில சூரியன் தனது சொந்த ராசியான சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஆட்சி பெற்று கேதுவோடு இணைகிறாரு. அதே போல் கன்னியில் செவ்வாயும் கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக தனுசு ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில தனுசு ராசியை சேர்ந்த மூலம், போராடம், உத்திராடம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதன் குரு சுக்கிரன் இணைந்து ராசியை பார்ப்பதும் 3ஆம் இடத்தில் உள்ள சனி ராகுவை குரு பார்ப்பதும் ஏற்றத்தை குறிக்குதுங்க. அதனால் இந்த வாரத்தில் நீங்கள் என்ன மாதிரியான முயற்சிகளை மேற்கொண்டாலும் நிச்சயம் அவற்றில் வெற்றி கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாதுங்க. இவ்வளவு நாட்களாக தடைபட்டு வந்த காரியங்களும் கூட உங்களுக்கு சாதகமாக கிடைக்க இருக்கு. அதே போல் சனி ராகு உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருப்பதால் உங்களுடைய எண்ணங்கள் அனைத்துமே நிறைவேற இருக்கு. அதாவது இவ்வளவு நாட்களாக நீங்கள் நினைத்து நிறைவேறாத காரியங்கள் கூட ஒன்றன் பின் ஒன்றாக இந்த வாரத்தில் நிறைவேற இருக்குதுங்க. தகவல் தொடர்பு வெற்றிகரமாக அமையும். அதே போல் நீங்கள் எதிர்பார்த்த செய்தி உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. அதுவும் குரு அந்த ராசியை பார்ப்பதால் பிரயாணங்களால் ஆதாயம் உண்டு. நீங்கள் விரும்பிய இடமாற்றம் கிடைக்க இருக்கு. அதன் மூலமாக முக்கியமான திருப்பு முனை ஏற்படலாம். தகவல் தொடர்பு முதலிய அமைப்புகள் சாதகம் உண்டு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாக உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பத்திரிகை துறையில் இருப்பவர்களுக்கும் தகவல் தொடர்பு துறையில் இருப்பவர்களுக்கும் நீங்கள் எதிர்பாராத முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் இந்த வாரத்தில் ஏற்பட இருக்கு என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது. அது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்தில் சூரியன் புதன் இணைந்திருக்கிறார்கள். இதனால் தந்தையாரோடு இணக்கமான உறவுகள் இருக்காதுங்க. அதனால் தந்தையாருடன் உரையாடும் போதும் அவரிடம் பேசும் போதும் கவனத்தோடு இருங்க. அவரிடம் என்ன பேசுகிறோம், என்ன சொல்கிறோம் என்பதை கவனத்தோடு இருப்பது நல்லது, அல்லது அமைதியாக இருப்பது சால சிறந்தது. தந்தை வழியில் கசப்புகள் வரும் என்பதை கிரக நிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் எச்சரிக்கை மிக மிக அவசியங்க. அவருடைய உடல் நலனும் சற்று பாதிப்புக்கு உள்ளாகும். அதனால் அவர்களுக்கு சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது. அலுவலக சூழ்நிலை பிரயாணங்களை தந்து கொண்டே இருக்கும் என்பதால் அதற்கு ஏற்றபடி உணவு கட்டுப்பாட்டையும் மருந்து கட்டுப்பாட்டையும் பின்பற்ற வேண்டுங்க. நேரத்திற்கு உணவு எடுத்துக்கொள்வது, அதே போல் மருந்து எடுத்துக்கொள்வது தேவையில்லாத உடல் உபாதைகள் ஏற்படாமல் இருக்கு உதவிகரமாக இருக்குங்க. அதே போல் தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள், அதே போல உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ற இடமாற்றம் என ஆகியவை நீங்கள் எதிர்பார்த்தபடி இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்க இருக்கு. அதுவரை நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது நல்லதுங்க. எடுத்தோம் கௌத்தம் என்று எந்த விஷயத்திலும் ஈடுபட வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வார கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அவரது பார்வை உங்களுடைய ராசியிலேயே பதிகிறதுங்க. எனவே குரு பார்க்க கோடி நன்மை என்பதற்கு ஏற்ப நல்ல தகவல்கள் பலவும் இல்லம் தேடி வரப்போகிற ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். நீங்கள் நினைத்தது அனைத்துமே நிறைவேற இருக்கு. வளர்ச்சி பாதையில் அடியெடுத்து வைக்க நண்பர்கள் உங்களுக்கு வழிகாட்டுவாங்க. அதற்கான முயற்சிகள் மேற்கொண்டு வரும் தனுசு ராசினியர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. அதே நேரத்தில் 3இல் சஞ்சரிக்கும் சனியை செவ்வாய் பார்ப்பதால் செய்ய
முயற்சிகள்ல சிறு சிறு இடையூறுகள் வரலாங்க. எதிலும் நீங்கள் கூடுதல் கவனத்தோடு இருப்பது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு 6, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சுக்கிர பகவான் அவர் உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானத்திற்கு வரும்போது வாழ்க்கை துணைக்கு நற்பலன்கள் நடைபெற இருக்கு. படித்து முடித்து வேலை இல்லாமல் இருந்தவர்களுக்கு, வெளிநாடு செல்ல முயற்சித்தவர்களுக்கும் நிச்சயம் வேலை கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. குரு சுக்கிர சேர்க்கை இருப்பதால் எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் பலவும் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. அதே போல் நழுவி சென்ற நல்ல சந்தர்ப்பங்கள் மீண்டும் வருங்க. பிரபலஸ்தர்களின் துணையோடு சில பிரச்சனைகள்ல இருந்து நீங்கள் விடுபடக்கூடிய ஒரு வாரமாகும் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்கு. நடக்கும் தொழிலை விரிவுபடுத்த எடுத்த முயற்சிகள் வெற்றி பெற இருக்குதுங்க. உறவினர்கள் உங்களை விட்டு விலகி சென்று மீண்டும் வந்து இணைய இருக்காங்க. இதன் காரணமாக பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம இக்காலகட்டத்தை பொறுத்தவரை குறிப்பாக உங்களுடைய ராசிக்கு 5, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் தொழில் ஸ்தானத்தில் வரும்போது தொழில் வளம் சிறப்பாக இருக்குங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து சேரும். பொருளாதார பற்றாக்குறை அகலுங்க. அதே போல் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நீண்ட நாட்களாக வரவேண்டிய பதவி உயர்வு இப்போது தானாக வரலாங்க. மதிப்பும் மரியாதையும் உயர இருக்கு. குறிப்பாக குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் அகல இருக்குதுங்க. இதுவரை இழுபறியாக இருந்த காரியங்கள் கூட இந்த வாரத்தில் இனி ஒவ்வொன்றாக நடைபெற இருக்கு. இதன் காரணமாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்க தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாம சனி பகவான் வக்ர இயக்கத்தில் இந்த வாரத்தில் இருக்கிறார். சனி வக்ரம் பெறுவது என்பது தனுசராசினியர்களான உங்களுக்கு அவ்வளவு நல்லது கிடையாதுங்க. தனாதிபதி என்பதால் பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படாது. அதனால் கவனமாக இருங்க. அதிக விரயங்கள் ஆக்கிரமிக்குங்க. அதனால் பொதுவில் இருப்பவர்கள் வீண் பலிகள் ஏற்படலாம். அதனால் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோ இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது. இதேபோல் தனுசு ராசினியர்கள் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் இந்த வாரத்தில் உயர இருக்கு. தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மந்த நிலை மாறுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகள் அனுகூலமாக நடந்து கொள்வாங்க. கலைஞர்களுக்கு நட்பால் நன்மை கிடைக்க இருக்கு. மாணவ மாணவிகளுக்கு போட்டிகளில் நிச்சயம் வெற்றி கிடைக்குங்க. பெண்களுக்கு துணிவும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். நீங்கள் தொட்டது துலங்கக்கூடிய ஒரு வாரமா தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குது. இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் தடைபட்டு வந்த காரியங்கள் கூட இந்த வாரத்தில் துரிதமாக நடைபெற்று முன்னேற்ற பாதையில் நீங்கள் பயணிக்கக்கூடிய ஒரு வாரமா தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குது. அந்த வகையில் தனுசு ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக ஏற்பட போகும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியை தியானித்து கொள்ளுங்க. முடிந்தால் ஸ்ரீராம ஜெயம் எவ்வளவு முடிகிறதோ அவ்வளவு சொல்லிவிட்டு வாங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது.